ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டவுன் சிண்ட்ரோம் சீரீஸ். இந்த வீடியோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோவில் டவுன் சிண்ட்ரோம் ரிலேட்டடான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சீரீஸ்க்கு நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்வைட் பண்ண போகிறேன். டாக்டர் விஜித்ரா, கைனகாலஜிஸ்ட், ஆல்சோ ஸ்பெஷலி ட்ரைன்ட் இன் ஃபீட்டல் மெடிசன். ஹலோ மேம், ஹார்ட்லி வெல்கம் டு டவுன் சிண்ட்ரோம் சீரீஸ். தேங்க்யூ. ஸோ டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் மேம்? டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரைசோமி 21 அப்படின்றத டவுன் சிண்ட்ரோம். இது வந்து நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு செல்லுலேயும் 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் வந்து அதாவது ஒரு குரோமோசோமில் நம்பர்ஸ் மாறி இருக்கிறது தான் நம்ம வந்து ஆனியூப்ளாய்டுன்னு சொல்கிறோம். அதில் 2க்கு பதிலாக 3 இருந்தால் ட்ரைசோமி, 1 கம்மியாக இருக்குதுன்னா மோனோசோமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 23லையுமே எதில் வேணாலும் இந்த மாதிரி மாற்றங்கள் வரலாம். அதில் 21ஆம் நம்பர் குரோமோசோமில் பிரச்சனை வரதை நம்ம டவுன் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். டவுன் சிண்ட்ரோம் பற்றி நமக்கு நிறைய அவேர்னஸ் வேணும். ஏன் அப்படின்னா எல்லா குரோமோசோம்லேயுமே ட்ரைசோமியோ மோனோசோமியோ வரலாம். ஆனால் வந்து மற்ற குரோமோசோமில் வர்றது எல்லாமே அந்த குழந்தை வந்து கரு வந்து டெவலப் ஆகாது. ஒரு 3 மாதத்துக்குள்ளே அபார்ஷன் மாதிரி ஆகி நம்ம பாடியே அதை வெளியேற்றிடும். ஆனால் இந்த ட்ரைசோமி 13, 18, 21 இது 3 வந்தால் மட்டும் அந்த குழந்தை வளர்ந்து டவுன் சிண்ட்ரோம்லாம் பொறுத்த வரைக்கும் பிறந்து ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் வரைக்குமே கூட இருப்பாங்க. ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுலேயும் 13, 18 வர்றது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஸ்கேனில் நிறையா ஃபைண்டிங்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் டவுன் சிண்ட்ரோம் வந்து ஸ்கேனில் கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாங்க மேம்? என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கலாம்? டவுன் சிண்ட்ரோம் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து வெளியே பார்க்குறதுக்கு வெளி தோற்றத்தில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னா ஃப்ளாட் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். பின்னாடி இருக்க பின்மண்டையும் ஃப்ளாட்டாக இருக்கும், முன்னாடியுமே ஃப்ளாட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து ரெண்டு கண்களுக்கு இடையில இருக்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் கண்ணோட இந்த முன்புறத்தில் வந்து சின்ன சத வளர்ச்சி மாதிரி இருக்கும். காதுகள் கொஞ்சம் கீழே அமைஞ்சிருக்கும். வாய் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். டென்டல் ப்ராப்ளம்ஸும் சேர்ந்து இருக்கலாம். ரெண்டாவது கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, நெக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கலாம். அப்புறம் பாமார் க்ரீஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ நமக்கு ரேகைகள் இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரே ஒரு கோடு மாதிரி இருக்கும். காலில் பார்த்தீங்கன்னா பெருவிரலுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்க விரலுக்கும் இடையில இருக்க கேப் ஜாஸ்தி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வெளியில் பார்க்குற மாற்றங்கள். இது இல்லாமல் அவங்களுக்கு உள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்கலாம்னா அவங்களுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது ஹார்ட்டில் வந்து ஒரு சில பிரச்சனைகள், ஹார்ட்டில் ஓட்டைகள், வால்வு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது எந்த மாதிரியான குழந்தைங்களுக்குலாம் வரலாங்க மேம்? டவுன் சிண்ட்ரோம் பொதுவாக 35 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு வரலாம். இது ஏன்னா கருமுட்டை வளர்ச்சியின் போது மைட்டோசிஸ் மியோசிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்போது அது ஒழுங்காக நடக்காதனால இந்த 2 குரோமோசோம் பதிலாக 3 குரோமோசோமாக வர்றது தான் இந்த ட்ரைசோமின்னு சொல்கிறோம். இது சின்ன வயசில் குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு வரலாம். பட் ரொம்ப காமனாக லேட்டாக கன்சீவ் ஆகிறவங்களுக்கு இந்த ரிஸ்க் ஜாஸ்தி. டவுன் சிண்ட்ரோம் வந்து எவ்வளோ ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ண முடியுங்க மேம்? டவுன் சிண்ட்ரோம் வந்து நமக்கு ஸ்கேனில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங் தான். ஆனால் இப்போ இருக்கிற ரீசெண்ட் அட்வான்ஸஸில் நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் வந்துருச்சு. நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஸ்கேன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11 வாரத்துலேருந்து 14 வாரத்துக்கு உள்ளே பண்ணுற என்டி ஸ்கேன்னு சொல்லுவோம். என்டினா நியூக்கல் டிரான்ஸ்லியூசன்சி ஸ்கேன். இது வந்து எதுக்காக பண்ணுறதுனா அந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டேஜில் நியூக்கல் ஃபோல்டுன்றது இந்த கழுத்துக்கு பின்னாடி பகுதி. இந்த பகுதியில் வந்து ஒரு அந்த ஸ்டேஜில் நீர் அளவு எவ்வளோ இருக்குன்றது நம்ம அளந்து பார்ப்போம். அந்த நீர் அதிகமாக இருக்குதுன்னா இவங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேஷன் தான் அது. இந்த என்டி ஸ்கேனில் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். அது என்னென்னா இந்த மூக்கோட எலும்பு நேசல் போன் வந்து ஒழுங்காக வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம். அது இல்லாமல் ஹார்ட்டில் ஒரு 2-3 விஷயங்கள் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு அந்த என்டி ஸ்கேனில் ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும். இது 3 மாதம் ஸ்கேனில் நம்ம இது முக்கியமாக பார்க்குறது. அப்புறம் இது வந்து நம்ம ஸ்கேனில் இதெல்லாம் பார்ப்போம். இது கூட சேர்த்து பயோகெமிக்கல் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா அம்மாவோட ரத்தத்தில் ஒரு சில கெமிக்கலோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு. ஸோ இப்போ அம்மாவோட ஏஜ், இந்த ஸ்கேனில் நமக்கு என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குது, அது கூட சேர்த்து இந்த பிளட் டெஸ்ட், இது 3ஐயும் வச்சு நமக்கு ஒரு ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணி ரிப்போர்ட் வரும். அதாவது நமக்கு வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு அந்த ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும். 3ஆவது மாத ஸ்கேன் என்டி ஸ்கேன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 18 ஆகிய எட்வர்ட் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 13 பட்டாவ் சிண்ட்ரோம், இது 3ஐயுமே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த என்டி ஸ்கேன் ரொம்ப 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 அவசியம். நீங்கள் பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலான்னு சொன்னீங்க. ஸோ இந்த பிளட் டெஸ்ட்டில் இப்போ நம்ம 100% கண்டுபிடிச்சிட முடியுங்களாங்க மேம்?
இந்த ஸ்கேன் வித் பிளட் டெஸ்ட்ன்றது வந்து நமக்கு 95% தான் சென்சிட்டிவ். இதில் நமக்கு ரிஸ்க் ஹை ரிஸ்கா லோ ரிஸ்கான்னு தான் வரும். ஒருவேளை ஹை ரிஸ்க் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட் பண்ணணும். இதில் 2 விதமாக இருக்குது. ஒன்று NIPTன்னு இப்போ சொல்லுவோம், நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங். அதாவது அம்மாவோட பிளட்டில் வந்து குழந்தையோட டிஎன்ஏ கலந்துருக்கும், செல் இல்லாமல் செல் ஃப்ரீ டிஎன்ஏ கலந்துருக்கும். அதை நம்ம தனியாக பிரித்து அதில் நமக்கு இது இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அதுவுமே 99% நம்ம சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். எனக்கு 100% இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா ஆம்னியோசென்டசிஸ் அல்லது கோரியானிக் வில்லை சாம்பிளிங் பண்ணணும். அது என்னன்னா அந்த பனிக்குடம் தண்ணியை எடுத்து அதை டைரெக்டாக டெஸ்ட் பண்ணுறது, இல்லை நஞ்சுக்கொடியோட ஒரு சின்ன பகுதி எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறது. இதில் நான் வந்து உறுதியாக 100% அந்த குழந்தைக்கு குரோமோசோம் சம்மந்தமான இந்த ட்ரைசோமியோ மோனோசோமியோ இருக்கா இல்லையான்றது 100% நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிலர் 3 மந்த்ஸ் ஸ்கேன் வந்து மிஸ் பண்ணிட்டு 4th மந்த்ல 5th மந்த்ல உங்ககிட்ட மேபி வரலாம் இல்லைங்க மேம். ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகிறவங்களுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க மேம்? அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் சேலஞ்சிங் தான். பட் 5 மாசம் ஸ்கேன்லயும் நமக்கு ஒரு சில க்ளூ கிடைக்கும். அதுலயும் இதே கழுத்துக்கு பின்னாடி இருக்க அந்த சதை பகுதியை மெஷர் பண்றது, அதே மாதிரி குழந்தையோட ஹார்ட்ல வந்து நான் சொன்ன அந்த சின்ன சின்ன ஓட்டைகளோ இல்லை புள்ளி மாதிரி தெரியறது, கிட்னில நீர் கோக்குறது, இந்த மாதிரி சம்பந்தமா ஏதாவது ஒரு ஃபைண்டிங் நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம 3 மாசம் ஸ்கேன்ல இருக்கிற அளவுக்கு அந்த பிளட் டெஸ்ட்ல இருக்கிற கிளாரிட்டி இருக்காது. அப்போ நம்ம இதோட சேர்த்து 16 வாரத்துல பண்றோம்னா குவாட்ரிபிள் ஸ்கிரீனிங் ஒன்று இருக்கு, அதை பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வேற எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, கொஞ்சம் வயசு ஜாஸ்தி அப்படின்னா NIPT நம்ம 5 மாசத்துல கூட சேர்த்து பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க மேம். தேங்க்யூ. எனக்கு வந்து இப்போ நிறைய நாங்கள் வந்து முன்னாடி அளவுக்கு எல்லாருமே கரெக்டாக அந்த ஸ்கேன் அவேர்னஸ் வந்துட்டதுனால எல்லாமே பண்ணிக்கிறாங்க, கண்டுபிடிச்சிடும். ஆனால் இப்போயும் ஒரு சில பகுதிகளில் இந்த அவேர்னஸ் இல்லாமையோ இல்லை வந்து ஒரு சிலர் வந்து ப்ரெக்னன்சியே தெரியாமல் ரொம்ப லேட்டாக வராங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி கேசஸ் மிஸ் ஆகிட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வெளியே இருக்க ஃபீச்சர்ஸை வச்சு டவுன் சிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு தெரியும் அந்த மூளை வளர்ச்சி குறைபாடு மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ ஒரு ஹார்ட் பிரச்சனையோ இல்லை வேற ஏதாவது டென்டல் ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு காது சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், கண்ணிலையும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அதுக்கு ஒரு தெரபிஸ்ட்டையும் ஸ்பெஷலிஸ்ட்டாக அனுப்புகிறோம். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை டெவலப்மெண்டல் வைஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டெஃபினெட்லி மேம். பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இப்போ நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய கேசஸ் இருந்தது. பட் இப்போ கரண்ட் சினாரியோவில் நிறைய குறைஞ்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா இவ்வளோ ஸ்கேன்ஸ் இவ்வளோ டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கும் அந்த பேரண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்கேஸ் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் அவங்க டவுன் சிண்ட்ரோமோட இருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு பேரண்ட் மனதளவில் அவங்கள தைரியப்படுத்திக்கணும். பிகாஸ் தைரியமாகவும் அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைய நம்ம ஃபர்தராக எடுத்துகிட்டு போக முடியும். பேரண்டிங் ஜெர்னி ஒரு ரோலர் கோஸ்டர் தான். பட் நிறைய இந்த மாதிரி டிசீசஸ் அதை 4-5 ப்ராப்ளம் சேர்த்து இருக்கிறதுனால மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ ஒரு நியூ பேரண்ட்டாக டவுன் சிண்ட்ரோமோட இருக்காங்கன்னு ஒரு டயக்னோசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பேரண்ட் ப்ரைமரியாக பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கிறப்பயே நீங்கள் வந்து ஹியரிங் டெஸ்ட் எல்லா மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே பண்ணுவாங்க. ஸோ OAE ஸ்க்ரீனிங் மேம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஹியரிங் இஷ்யூஸ், விஷன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்க செய்யும். ஸோ ப்ரைமரிலி நம்ம ரூல் அவுட் பண்ணுறதுக்காக சில ஸ்க்ரீனிங் வந்து எடுத்துடணும். எவ்ரி 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைராய்டு லெவல், ஹார்ட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஹியரிங் அண்ட் விஷன் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷனில் இருக்காங்கிறது நீங்கள் எவ்ரி 1 இயர் ஸ்க்ரீனிங் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒருவேளை உங்களுக்கு ஸ்க்ரீனிங்கில் உங்களுக்கு ஹியரிங், விஷன் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் வில் கம் டு டெவலப்மெண்டல். ஸோ ஜென்ரலி நார்மலாகவே எல்லா குழந்தைங்களுமே 3 மாதத்துல தலை நின்றோம், 4-5 மாதத்துல குப்புற கவுள்றது, 6-7 மாதத்துல உட்கார்றது அண்ட் 1 இயரில் வித் சப்போர்ட்டோட நிற்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 1.5 வயசில் அழகாக குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு டவுன் சிண்ட்ரோம் இந்த குழந்தைங்களுக்கு டெவலப்மெண்டலி எல்லாமே டிலேவாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹைப்போடோனியா இருக்கிறதுனால ஜென்ரலி அட்ரெஸ்ட் அவங்களுடைய மசில் டோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாசிடாக, அதாவது லூஸாக இருக்கும். ஸோ அவங்களுடைய மசில் டெவலப்மெண்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிலேவாக இருக்கும். நிறைய குழந்தைங்க 8 மாதத்துல தலை நிற்கிறது, 1 வயசில் வந்து குப்புற கவுள்றது, இந்த மாதிரி இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்தே அவங்களுக்கு 3 மந்த்ஸ்ல இருந்தே நீங்கள் மசில் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் தெரபிஸ்டுடைய சப்போர்ட்டோட ஃபிசியோதெரப்பி பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் நார்மல் இல்லைனாலும் நியர் நார்மலில் அவங்களோட டெவலப்மெண்ட்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆக பார்த்தீங்கன்னா லேர்னிங், ஏன்னா அவங்களுக்கு இது நியூரோ டெவலப்மெண்டல் ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் அண்ட் சென்சரி பேட்டர்னில் கரெக்டான கோஆர்டினேஷன் கிடைக்காது. பிகாஸ் ஒரு மோட்டார் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அடுத்து
கம்யூனிகேஷனுக்கு அடுத்து அவங்க அகாடமிக்லி ஐக்யூ லெவல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பிஹேவியர் கரெக்டாக அச்சீவ் ஆகுறதுக்கு எல்லாமே ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஸும் சென்சரியும் தான். ஸோ அப்போ இந்த ரிஃப்ளெக்ஸும் சென்சரியுமே அவங்களுக்கு கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ நியூரோ இன்டிகிரேட்டிவ் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அண்ட் ஒரு பிஹேவியர் தெரபிஸ்ட் அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அப்ரோச் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒன்ஸ் ஃபிசிக்கலி அச்சீவ் ஆனதுக்கு பிறகு சைமல்டேனியஸ்லி நீங்கள் ரிஃப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் எக்ஸசைஸ் மூலியமாகவும் அண்ட் சென்சரி ரிலேட்டடான கோஆர்டினேஷனுக்கு அதில் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதை வந்து அந்த குழந்தைங்க அச்சீவ் பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. கம்யூனிகேஷன் அண்ட் ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு ஃப்ளாட்டான நோஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம நோஸ் டு இயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு யுஸ்டாஷியன் டியூப்னு சொல்லுவோம். ஸோ அது நேரோவாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்லி அடிக்கடி ஃப்ளூயிட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிடுறதுனால அவங்களுக்கு இயர் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு இயர் இன்ஃபெக்ஷன்னால ஹியரிங் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாகவே பிறந்த உடனே ஓஏ ஸ்க்ரீனிங் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அது இல்லாமல் எவ்ரி 1 இயர் நீங்கள் பண்ணிக்கிட்டே வர வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இல்லைன்னா நோ இஷ்யூஸ் இருந்தால் அது வந்து அவங்களுடைய ஃபர்தர் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது அகாடமிக்லி ஃபர்தர் வேறு எந்த டிஃபிகல்ட்டிஸுமே வராமல் இருக்கிறதுக்கு ஹியரிங்கில் நீங்கள் இது பார்க்கலாம். அண்ட் ஓவரால் டெவலப்மெண்டல் டிலே இருக்கிறதுனால கம்யூனிகேஷனுமே லேட்டாக தான். நிறைய குழந்தைங்க வெர்பல் ஆக்டிவேஷன் இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அவங்களுக்கு விஷுவல் எய்ட்ஸ் அண்டு த்ரூ கெஸ்டர் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் பெக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தியுமே கூட கம்யூனிகேஷன் கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி 70% ஆஃப் த டவுன் சிண்ட்ரோம் கிட்ஸு பேசவும் செய்வாங்க. அவங்களால வெர்பலாகவே எல்லாமே கம்யூனிகேட் பண்ண முடியும். சின்ஸ் அவங்க ஹைப்பர் ஸ்டிமுலேட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த ரிஃப்ளெக்ஸ் சென்சரி இதெல்லாமே கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி உங்களுடைய ஸ்பீச் தெரப்பி கம்யூனிகேஷன் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்பொழுது டெஃபினெட்லி அவங்களால பேச முடியும். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஐக்யூ லெவல் இவங்களுக்கு மைல்ட் டு மாடரேட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாட் ஆல் த கிட்ஸ் ஹேவ் மாடரேட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில மைல்டு லெவலில் உள்ள குழந்தைங்க கம்யூனிகேஷன் அச்சீவ் பண்ணி நார்மலாக இப்போ ஸ்கூலுக்குமே போகிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு அகாடமிக் லெவலில் ஹை கிரேட்ஸ் போகிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க முடியாது. பட் நம்ம ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க நார்மலான லைஃபுமே சிலர் வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாமே ஏர்லியாக ஐடென்டிஃபை ஃப்ரம் த ப்ரெக்னென்சியில் இருந்தே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு உங்கள் மனசை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக தர முடியுமோ அது நீங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷன் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன்ஸ் மூலியமாக இதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்கள் குழந்தையால் இண்டிபெண்ட்டான லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக எனக்கு ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். ஏன்னா டவுன் சிண்ட்ரோம் வந்து 800 குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் வருதுன்றது தான் நம்மளோட இப்போ இன்சிடென்ஸ். அப்படின்றப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது ஓகே, ஒருவேளை டெலிவரி ஆகிட்டா அந்த குழந்தைங்களை எப்படி பார்ப்போமோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அட் ரைட் டைம் நம்ம அதை இன்டர்வீன் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும்ன்றது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.